தமிழ்நாட்டுல கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால நம்ம எல்லாருக்கும் சில முக்கியமான கேள்விகள் இருக்கும். வாங்க, அடுத்த சில நிமிஷத்துல என்ன நடக்குது, ஏன் நடக்குது, அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு தெளிவா பார்க்கலாம். முதல்லயே ரொம்ப முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டுல விடாம பெய்யற கனமழை காரணமா 4 மாவட்டங்கள்ல ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இது நிறைய குடும்பங்களை பாதிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? சரி, இந்த கனமழையால உடனடியா என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கு, எந்தெந்த மாவட்டங்கள்ல விடுமுறை அறிவிச்சிருக்காங்கன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த 4 மாவட்டங்கள்ல தாங்க, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அப்புறம் செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்கள்லயும் இன்னைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் கலெக்டர்ஸ் லீவ் அறிவிச்சிட்டாங்க. சரி, திடீர்னு இவ்ளோ மழைக்கு என்னதாங்க காரணம்? இதுக்கு பின்னால இருக்கிற வானிலை அறிவியலை கொஞ்சம் பாத்திரலாம் வாங்க. இந்த பயங்கர மழைக்கு காரணம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்ற ஒரு வானிலை அமைப்பு தான். சிம்பிளா சொல்லணும்னா, நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்ட டிட்வா புயல் இருந்துச்சே, அதோட வலு குறைந்த ஒரு ஃபார்ம் தான் இது. புயல் வீக்கானாலும் அது கொண்டு வர மழை மட்டும் குறையல. இந்த ஸ்லைட்ல பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம முக்கியமான கடலோர நகரங்கள்ல இந்த புயல் சின்னம் எவ்ளோ பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்களா? இது கடற்கரைக்கு இவ்ளோ கிட்ட இருக்கிறதுனால தான் இதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இப்ப நிலைமை இதுதான். ஆனா அடுத்து என்ன ஆக போகுது? அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானிலை மையம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. இந்த வானிலை அமைப்பு வலு குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல கனமழை மட்டும் நிக்காதான், அது தொடரும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த டைம்ல கொஞ்சம் பாருங்க. அடுத்த 12 மணி நேரத்துல இந்த சிஸ்டம் வீக்காலாலும் இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி வட மாவட்டங்கள்ல மழை தொடரும்னு தெளிவா தெரியுது. சோ இந்த வானிலை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. இது வெறும் மழை மட்டும் இல்லைங்க, காத்தும் பலமா அடிக்கணும்னு சொல்றாங்க. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காத்து வீசணும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வேகத்துல காத்து அடிச்சா மரக்கிளைகள்லாம் உடைய வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். மழை எச்சரிக்கை விடுத்த மாவட்டங்கள் வேற, விடுமுறை அறிவிச்ச மாவட்டங்கள் வேற. இதுல குழப்பம் வரக்கூடாது. அதனால ரெண்டையும் தனித்தனியா பார்த்துடலாம். முதல்ல எங்கெல்லாம் கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இது கூடவே ராணிப்பேட்டை, இந்த 5 மாவட்டங்களுக்கும் ஹெவி ரெயின் வார்னிங் இருக்கு. ஆனா ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விட்டது இந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டும்தான். அது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் காஞ்சிபுரம். ராணிப்பேட்டையில மழை எச்சரிக்கை இருக்கு, ஆனா விடுமுறை அறிவிக்கப்படல. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுல இருந்து நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா 3 விஷயம்தான். 1, இந்த கனமழைக்கு காரணம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். 2, சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு லீவு. 3, கனமழை கூடவே மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த காத்தும் அடிக்கணும் எதிர்பார்க்கப்படுது. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மாதிரி நிலைமை அடிக்கடி மாறிட்டே இருக்கும். உங்க மாவட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்களா? ஏன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எல்லோரும் பாதுகாப்பா இருங்க.